ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம் மக்களே. இன்னைக்கு மார்ச் 12. ஓகே, 9:45க்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே, நான் இதில் ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிப்பேன். ஓகே, என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்ட்டு, என்னோட வீடியோஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஓகே, நான் எல்லா டெக்னாலஜிஸும் சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன். ஓகே, அது ஒன்று. ஆனால் நான் ஒரு முறையாக நான் இயங்கணும். ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோங்கிறத ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்திட்டு இயங்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மை ஒர்க் டுடேன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிப்பேன். அப்புறம் மை அட்வைஸ். ஓகே, அது ஒரு பிளேலிஸ்ட்டு. என்ன அட்வைஸ் தேவைப்படுது, அறிவுரைகள் தேவைப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நாவிஸ் லேர்னர் மினி அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோஸ். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதுவும் ஒரு பிளேலிஸ்ட் தான். ஓகே, அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டச் பண்ணுவேன். அப்புறம் தான் அஞ்சாவதா டெக்னாலஜிஸ். சரியா? ஓகே, சரி. ஓகே சார், அதை பற்றி நான் ஒரு நாளில் என்னுடைய இயக்கம்ன்றது அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். ரொம்ப இயல்பாக இருக்கும். அழகாக கவனிச்சுக்கலாம் நீங்கள் பாடங்களை. ஓகே, அதாவது எல்லா டெக்னாலஜிஸும் ஒரு யூடியூப் சேனல்ல கிடைக்கும். சரியா? பார்ப்போம். இது ஒரு பெரிய பயணம். சரியா? இப்பவே ஆரம்பிச்சு வைப்போம். நம்ம மக்களுக்கு பிற்காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? என்ன ஏதாவது எல்லாமே யூடியூப்ல செதறி செதறி இருக்கு. ஆல் இன் ஒன் ஸ்பேஸ். நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மெதுவாக தான் நான் பயணிக்கிறேன். ஓகே, என்னுடைய நோக்கம் கொஞ்சம் தெளிவா இருக்கு. என்ன பண்ணணும், நானும் டெக்னாலஜிலேயே இருக்கணும். சரியா? ஓகே, நம்ம மக்களுக்கும் தேவைப்படுது. நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த கல்கற்பிய. ஓகே, அதனால நிறைய பேருக்கு என்ன சொல்றது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு. சரியா? ஸோ முதல்ல நான் மை ஒர்க் டுடே. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக நிறைய ஆசை இருக்கு சொல்லி கொடுக்கணுன்ட்டு. பிகாஸ் என்னோட ப்ரொஃபஷனே நான் டீச்சிங்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். ஓகே, அதனால நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அழகா சொல்லி கொடுக்குறீங்க நீங்க, ஒரு கான்செப்டை ஈஸியா போகுது உள்ள. ஓகே, அழகா சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறத விட, ஏன்னா நான் நிறைய படிச்சிருக்கிறேன். என்னோட காலத்துல இன்டர்நெட் கிடையாது. வெறும் என்னுடைய அறிவு தேடல் எப்படி இருந்துச்சுன்னா வெறும் புக்கு தான். அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சரியா? என்ன திரைப்படங்கள் ஒன்று இருந்தது, அவ்வளவுதான். மக்கள் அதான் நான் சொல்ற பீரியட் 1993 டு 1996. ஓகே, இதை பத்தி எல்லாம் நான் நாவிஸ் லேர்னர் செக்ஷன்ல பேசியிருப்பேன். ஓகே, ஸோ நான் இப்படித்தான் நான் இயங்க போறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் மை ஒர்க் டுடே அப்படிங்கிறத என்ன பண்ண போறேன் இன்னைக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன. சரி, ஓகே, அதுக்கு என்ன பண்றேன், ஒரு பெயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, மை ஒர்க் டுடே. நான் ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே, என்கிட்ட அவ்வளோவா காசுலாம் கிடையாது. எளிமையா, ஆனா என்கிட்ட அழகா எளிமையா சொல்லி கொடுக்குற திறமை இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, அப்படி அந்த திறமை என்கிட்ட இருக்கிறத நீங்க நம்புனீங்கன்னா இந்த கல்கற்பி யூடியூப் சேனல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க தான் சேர்க்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 9:48 ஆகுது. சரியா?
மை ஒர்க் டுடே. இது வந்து டெய்லியும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ். ஓகே, நான் என்ன எடுக்கிறேங்கிறத டேட்டோட போட்டுருவேன். ஓகே, இன்னைக்கு வந்து மார்ச் 12. ஓகே, ஏன்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். பார்ப்போம் பின்னாடி வந்து இவ்வளோ வீடியோஸ் எங்கே ஸ்டோர் பண்ணுறது வைக்கிறது அந்த ப்ராப்ளம்லாம் வரலாம். அதெல்லாம் எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, க்ளவுட் ஸ்பேஸில் போடுறதா இல்லை நான் தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கிறதா, அதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஏன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஓகே, பட் ஐ வில் மேனேஜ். சரியா, இப்போ டைம் சரியா வந்து 9:49 PM. 9:49 ஏதோ டைப் பண்ணுறேன். ரொம்ப இயல்பாக என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இயல்பாக உங்கள் கூட உரையாடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த வீடியோவையும் நான் வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் போடுறதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஐ பிளான் என்ன ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. ஓகே, நான் இதை பற்றி பேசுகிறேன் இல்லையா. ஓகே, மை ஒர்க்கில் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஓகே, இதுக்கு அடுத்ததாக வந்து ஐ நீட் டு ஸ்டார்ட் வித் மை அட்வைஸ். ஓகே, இது மை அட்வைஸ் எழுதும்போதே ஓகே, நீங்கள் வந்து என்ன படிக்கும்போது வந்து தேடல் இருக்கணும். நான் சொல்லியிருப்பேன் தர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஸோ மை அட்வைஸ் எதை பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்வைஸுங்கிறது நவுனு. சரியா, இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்பு. சரி, அது ஒன்று பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது ஐ நீட் டு டீச் டுடே. அதாவது இன்னைக்கு நான் எடுக்கிறது வந்து எனக்கு உள்ள மனசுக்குள்ள ஆசையாகவும் இருக்கும். ஓகே, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஓகே, அதெல்லாம் வந்து டெக்னாலஜிஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மை அட்வைஸுங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருவேன். ஃபஸ்ட்டு வந்து மை ஒர்க் டுடே அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோவும் வரும். ஓகே, அப்புறம் மை அட்வைஸ் அப்படிங்கிற இன்னொரு பிளேலிஸ்ட்டும் வரும். ஓகே, இந்த மை அட்வைஸில் வந்து வேற ஒன்றுமே இல்லை, உங்களை ஊக்கப்படுத்தணும். ஓகே, இன்ஸ்பிரேஷன். சரியா, அதை பற்றியான விஷயங்கள் தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் தேவைப்படுது. சரியா, யாராவது கேரியர் மாற்றணும்னு நினைக்கிறவங்க, சரியா, என்னோட இருக்கிறாங்க. ஓகே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஓகே, அவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து தெரியாம திணறாங்க. ஓகே, ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா அதுல நீங்க எக்ஸல் ஆகணும். ஓகே, டெய்லி அது கூட வந்து ஒரு மணி நேரம் ஓகே செலவு பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸிங்க. லைஃப் வந்து நம்ம தான் வந்து கஷ்டப்படுத்திக்கிறோம், சிக்கல் படுத்திக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 hour இந்த யூடியூப் தளத்துல நீங்க செலவு பண்ணா போதும். ஓகே, கல் கற்பில. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவதா நான் என்ன எடுக்க போறேன், ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாவிஸ் லேர்னர். நான் முன்னாடி வந்து நாவிஸ் லேர்னர்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 15 மணி நேரம் வீடியோ போட்டிருப்பேன். ஒவ்வொரு வீடியோவும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரும். ஓகே, மக்களுக்கு வந்து அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரங்கிறதுனால முதல்ல வந்து டேட்டா செலவாகும். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நாவிஸ் லேர்னர் மினி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன். அதுல வந்து ஷார்ட் வீடியோஸ் போடுறேன். ஓகே, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து மை அட்வைஸ்க்கான
ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் நாவிஸ் லேர்னர் மினிக்கு போடுவேன். அப்புறம் 3வது வந்து ஓகே ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்க. அழகா எடுத்துட்டு போவேன். ஓகே. இதுலயும் வந்து நான் வந்து எல்லா வீடியோஸுமே வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அப்புறம் 4வதா வந்து நான் அப்படியே என்னோட மனசுக்குள்ள இருந்து பேசுறேன். சரியா? அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ். ஸோ இடைவிடாம இயங்கணும். சரியா? இதை பத்தி சொல்லிட்டு இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ்ல நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9:54 ஆச்சு இதை டைப் பண்ணும்போது. 9:54 பிஎம் போட்டோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் ஹியூமன் எரர்ஸ். இது மாதிரி நிறைய எரர் வந்து நீங்க வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது பண்ணுவீங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் 9:54 ஏஎம் இன்னைக்கு என்னென்னலாம் பத்தி எடுக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீகேப். ஓகே. இன்னைக்கு வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் 1. ஓகே. இன்னைக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இதை நீங்க டெய்லி கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ரஃபா ஒரு ஐடியா கிடைக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ். ஓகே. ஒரு வீடியோ போடுவேன். அப்புறம் 2வது ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ஓகே சி ஷார்ப். ஓகே பேசிக்ஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஓகே. அப்புறம் 3வது ஓகே பாருங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ, அதாவது 1, 2, 3 இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ, இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ, இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ. ஓகே. அதுக்கே 3/4 மணி நேரம் போயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சீஷா பேசிக்ஸ்ல ஒரு வீடியோ இன்னைக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து நம்ம மக்களுக்கு வந்து எப்படி அழகா வந்து டிசைன் பேட்டர்ன்ஸும் சாலிட் பத்தி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. அதனால சாலிட்ல ஒரு பேசிக் வீடியோ போடுவேன். ஓகே. ஏன்னா இதுல சொல்லிட்டேன்னா அதை நான் வந்து பிகாஸ் என்னை நானே வந்து ஓகே ஒரு ஒரு பிளான்குள்ள கொண்டு போறேன். முன்னாடி வந்து பிளான் இல்லாம வந்து நான் வந்து இயங்கிட்டு இருந்தேன். ஓகே. என்ன தோணுதோ நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ நான் வந்து இதை பத்தியான ஓகே இயக்கங்கள் வந்து ஒரு ஆர்டரா இருக்கணும். ஓகே. ஸோ எனக்கும் வந்து இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. ஓகே. டக்குன்னு நானும் இது வரைக்கும் என்ன எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த சீஷாப் பேசிக்ஸ்ல நான் ஒரு பிரமாதமான ஒரு அழகான நாவிஸ் லேர்னர்ல கடைசியில கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதுக்கு அது நீங்க கவனிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். இருந்தாலும் இதுல வந்து இதை பத்தி கொஞ்சம் எடுப்பேன். ஓகேவா? அப்புறம் சாலிட் பேசிக்கு. ஓகே. இன்னைக்கு நாள் எப்படின்னு தெரியல எனக்கு. அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேனா. அப்புறம் 4வது ஓகே ஐ வாண்ட் டு ஊப் இன்ட்ரோடக்ஷன். ஊப் பேசிக்ஸ். ஓகே. எல்லாத்துலேயுமே வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீஷாப் பேசிக்ஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் சீஷாப் இன்டர்மீடியட் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் சீஷாப் அட்வான்ஸ்டு இருக்கும். ஓகே. அதாவது இன்டர்மீடியட்லி நீங்கள் வீடியோ கவனிக்கலாம். ஓகே. ஆனால் இது வந்து சீஷாப் இன்டர்மீடியட்டும் பிகாஸ் எனக்கு ஒரு நாளில் வந்து நான் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா எல்லா டெக்னாலஜிஸுமே தொடணும் அப்படிங்கிறதுனால. ஓகே. அப்புறம் ஒரு 5 கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 5 வந்து ஓகே ஓகே எஸ்கியூஎல் சர்வர் முக்கியமாக, அதாவது டேட்டா பேஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எஸ்கியூஎல் சர்வர் கொண்டு போகிறேன். ஓகே. அப்புறம் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்க்கு கொண்டு போகலாமா அப்படிங்கிறது யோசிக்கிறேன். ஓகே. அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு. ஓகே.
ஸோ ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இஃப் டைம் பர்மிட்ஸ். என்ன, அதாவது வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, நானும் ப்ரிப்பேர் பண்றேன். ஓகேவா? ஓகே, ஏன்னா நான் ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்த்ததுனால, ஓகே, இதை பத்தியான அறிமுகங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. ஓகே, கொரோனா பீரியட்ல இருந்து ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப். அதனால வந்து என்னால் வந்து நான் நம்புறேன். சரி, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஒவ்வொருத்தங்களும் தெரியும் இல்லையா, அதாவது ஒரு தனி திறமை. இப்போ இளையராஜான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, அவருக்கு வந்து மியூசிக்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எனக்கு வந்து டீச்சிங் இஸ் மை பேஷன். ஓகே, என்னுடைய ஆர்வம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுல தான் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு விடியல் கிடைச்சிருக்கு. ஓகே, நான் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அதை பிறந்திருக்கிறோம், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இப்போ எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருக்குங்க. ஓகே, அது மூலியமா நினைச்சோம்னா வி கேன் ஹெல்ப் பீப்புள். அவ்வளவுதான். சரியா? என்னுடைய வேற ஒண்ணுமே இல்லை. என்னோட கான்செப்ட் என்ன, யூடியூப்ல ஓகே வந்து மக்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு ஓகே சந்தேகங்கள் வரும். ஓகே, மக்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ற ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, அதுக்கு வந்து நான் வந்து தனியா ஓகே சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்காக தனியா நான் வந்து ஒரு மொபைல் ஆப் நான் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, இன் ஃபியூச்சர்ல அதுக்கு காசு உண்டு, ஆனா ரொம்ப கம்மியான காசு. ஓகே, வாரத்துக்கு என்ன சொல்றது ஒரு 25 ருபீஸ்க்குள்ள. ஏன்னா 25 ருபீஸ்க்குள்ள அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா டெக்னாலஜிஸும், அதாவது என்னோட எய்ம் என்னன்னா ஓகேவா, பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஓகே ஒருத்தருங்க வந்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணா போதும். அதாவது 1200 1200 ரூபா செலவு பண்ணி எல்லா டெக்னாலஜிஸையும் கத்துக்கணும். ஏன்னா நான் எதுக்கு வந்து இந்த சார்ஜும் வாங்குறேன்னா, ஓகே, இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். புரியுதுங்களா? 1 TB 2 TB 3 TB. நான் இப்ப டிபின்னு பத்தி பேசும்போது நான் வந்து மெமரி பத்தி பேசுறேன். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நான் வாங்கணும். சரியா? ஆனா என்னுடைய நோக்கம் வந்து ஓகே என்னன்னு நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எல்லா மக்களுக்குமே வந்து இந்த கம்ப்யூட்டர்னா இவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓகே சாதாரண பாமரனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இந்தியருக்கும். ஓகே, சரியா? சரி, நான் இதோட முடிக்கிறேன். ஓகே, நாம வந்து மை ஒர்க் டுடேல நாளைக்கு மீட் பண்ணுவோம். சரியா? ஓகே மக்களே, பாய், டேக் கேர். ஓகே, தயவு செய்து பேராதரவு கொடுக்கணும். உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டு ஓகே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஓகே, நிறைய வியூஸ் நீங்க கவனிக்கணும். நான் வந்து எல்லா வீடியோஸுமே மேக்சிமம் 15 to 20 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் நான். ஓகே, பாய், டேக் கேர். கல் கற்பி, இந்த கல் கற்பி அப்படிங்கிற இந்த வார்த்தைய ஓகே யூடியூப் சேனலை ஓகே ஒவ்வொரு மனிதனுக்கும் கொண்டு போக வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஓகே, வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, என்னடா பண்றதுன்னு தெரியாதவங்க, ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லா இந்த இந்த யூடியூப் சேனல் மூலியமா அவங்க கத்துக்கலாம். ஓகே, நான் ஒத்துக்கிறேன் டேட்டா செலவாகும், ஆனா ஓகே கம்ப்யூட்டர் வாங்கணும். ஓகே ஓகே எல்லாமே அதனாலதான் வந்து நான் அதெல்லாம் என்னோட மூளைக்குள்ள இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகே, ஆனா வாழ்க்கையில நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் பண்றீங்க. ஓகே, இந்த யூடியூப் சேனலை கவனிக்கிறது மூலியமா. ஓகே, அதனால நிறைய பேர் கொண்டு போங்க. அதனாலதான் நான் சொல்லியிருப்பேன், ஒரு குழுவை இயங்குங்க. அதனால வந்து பினான்சியல் கிரைட்டீரியா உங்களுக்கு வராது.
பணத்தை வந்து ஓகே, நீங்க வந்து ஒரு லேப்டாப் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல டேட்டாக்கு செலவு பண்றதா இருக்கட்டும், ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த பணத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். தயவு செய்து முழுமையா உங்களை அர்ப்பணிச்சிருங்க இந்த யூடியூப் சேனலுக்கு. சரியா? ஓகே, எல்லாமே வந்து நான் சொல்றேன். ஓகே, இந்த யூடியூப் சேனல்ல நீங்க ஒரு 1 இயர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். சரியா? இன்னைக்கு நான் இவ்வளவு எடுத்திருக்கிறேன். ஓகே, பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் பத்தி எடுக்க போறேன்னு நான் உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கொடுத்துட்டேன். ஓகே, இதுவும் வந்து எஸ்கியூஎல் சர்வர் பேசிக்ஸ் தான். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பேசிக்ஸ் தான். சரியா? ஏதோ நான் வந்து என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் பேசிட்டேன். ஓகே, தயவு செய்து உங்களுடைய பேராதரவை வேண்டி நிற்கிறேன். சரியா? இந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும், அவ்வளோதான். சரியா? சரி மக்களே, பாய், டேக் கேர். இதோட முடிக்கிறேன்.